நேத்து அந்த வீடியோல வாய் கூட பூசுது சொல்றதுக்கு எதுக்கு காண்டம் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? என்ன பர்பஸ் அது? அதான் சொன்னேன், ஏதோ நினைச்சு போயிருக்காரு வசமா ட்ராப்ல போய் சிக்கிட்டார். ஓகே, எவ்வளவு நாள் தான்? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றதுதான் விஷயம். இந்த இடத்துல கேட்குற கொஸ்டின் எல்லாம் நியாயம் தானே? உன் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி இந்த இடத்துல தப்பிக்கிது. ஒய்ஃப் இஸ் பிரெக்னென்ட், இன்னும் ஐ திங்க் ஒரு 50 டேஸ்க்குள்ள உங்களுக்கு டியூ டேட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, அது எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. அப்படி இருக்கும், நீங்கள் எதுக்காக அதை கூடவே வச்சுட்டு எதுக்கு சுற்றுறீங்க? திரும்ப திரும்ப ஒய்ஃபு குழந்தைங்க, அப்போ மற்றவங்களாம் என்ன இங்கே? இது அது பார்க்கும்போது கோவம் வருது கண்டிப்பாக. ஐயோ, என் குழந்தைங்க இதை பார்த்தா என்ன ஆகும்? அப்போ நீ வந்து உன் வீட்டுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஊரில் இருக்கவங்க பொண்டாட்டியெல்லாம் நீங்கள் போயிட்டு இது சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது இந்த விஷயம். நிறைய பேர் இப்போ கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க, விஷ்ணு ஒன்றுமே பண்ண முடியாதா, ஏன் எதுவுமே நடக்கலன்னு. அப்படியெல்லாம் இல்லை, விஷ்ணு இஸ் நாட் இன் தட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு வருது. நான் நிறைய வீடியோஸ் அவர் சைட்லேருந்தும் வந்தது. பட் இட் இஸ் லைக் நோவே ரெலவெண்ட். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தாண்டி என்ன ஆகுது? ஓ, என் பொண்டாட்டி மாதிரி சம்பாதிங்க, என் குழந்தைங்க பாவம், அவங்க பாவம், இவங்க பாவம், நான் டான்ஸ் ஆடுறது உங்க கண்ணை உறுத்துதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று நடந்த கனெக்டட் விஷயத்தை பார்க்கும்போது ஜாஸ்தி இதில் அஃபெக்ட் ஆனவங்க லேடிஸ் தான். இப்போ எல்லாம் இப்படி திரும்ப ஆயிட்டாங்க. கர்மா இருக்கு, கர்மான்னு ஒன்று இருக்குங்க. அவர் பாருங்க வசமா சிக்கிட்டே இருக்காரு. அவர் இன்னும் சிக்க தான் போறாருங்க. எனக்கு இப்போ அந்த பயம் போயிடுச்சு. வி ஆர் ரெடி டு கம் அவுட் அப்படிங்கிற அளவுக்கு பீப்புள் இந்த ஒரு 1 மந்த்தா ஹார்ட்லி ஒரு 20 days 15 daysல மக்கள்கிட்டே மாற்றம் வந்திருக்கு. பெண்களை இந்த அளவுக்கு கேவலமா யூஸ் பண்றாருன்னு தெரிஞ்ச அப்புறம் யாராலையும் ஏத்துக்க முடியாம கொந்தளிக்க ஆரம்பிச்சு. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த விஷ்ணு ஃபாரெக்ஸ் ஸ்கேம் பற்றி நம்ம தான் முதல்ல கொண்டு வந்தோம். அதுக்கு நீங்கள் தான் பெரிய உதவியாக இருந்தீங்க. ஏன்னா இப்போ அந்த அவர் மேலே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சர்ச்சை குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் வரதெல்லாம் சாதாரணமாக இல்லை, எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் என்ன ஸ்கேம் பண்ணாரோ அதை இன்னும் நம்ம சைட்லேருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி இப்போது ஒரு சில வீடியோஸ் கூட வந்திருக்கு. நம்மளும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சோம், ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 50 lakhs ஸ்கேம் ஆயிருக்கீங்க அப்படின்னு. அது ஒரு நைட்ல ஒரு டர்ன் எடுத்ததுனே நம்ம சொல்லலாம். அது 50 lakhs இல்லைங்க, 50 crore அப்படின்ற அளவுக்கு வந்தது. சில பீப்புள் வெளில வந்தாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். விட்டுமே பேசின வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துல நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் கொடுத்துருந்தோம், தட் இஸ் நியூஸ் சேனல் கொடுத்துருந்தோம். பட் அது வெளியே வரல. ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் நம்மளோட வீடியோ செகண்ட் ஃப்ளோர் தமிழ்லேயே வந்து டேக் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னிய டேட் வரைக்கும் என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ எப்படி ஆகுதுன்னா, சில பீப்புள் வந்துட்டு நாங்கள் ரொம்ப த்ரெட்டனிங் யோசிச்சு பயந்துட்டு இருந்தோம். ஓகே, இன்னொரு பக்கம் நாங்கள் நிறைய அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பயந்துட்டு இருந்தோம். மூணாவது, அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு டிவிக்கே வீடியோ போடுறதுனால வி தாட் தட் ரொம்ப பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நினச்சி நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ எங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சு. வி ஆர் கம்மிங் அவுட் அப்படின்னு நிறைய பேர் இப்போ வெளில வராங்க. அதுக்கு ரீசனும் நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய பேசியாச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னா, விஷ்ணுக்கு ஒன் நம்ம பேசிட்டோம். நம்ம இங்கே தான் இருப்போம். ஓகே, நம்ம ஒரு 10 questions ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 10 questionக்கு மட்டும் வந்து விஷ்ணு ரிப்ளை பண்ணிட்டு போட்டோம். இதுதான் நம்ம கேட்ட ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து நீங்கள் இந்த கொஸ்டினை கேளுங்க, அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து கேளுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும். 1-on-1 விஷ்ணுவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். வை பிகாஸ் நம்ம கிட்ட அவ்வளோ எவிடன்சஸ் அந்த இடத்துல இருந்தது. சில எவிடன்ஸ் வந்து நம்ம காமிக்க முடியல அந்த இடத்துல. வை பிகாஸ் நம்மளால தனித்தனியாக காமிக்க முடியல. ஏன்னா அந்த விக்டிமோட கன்சென்ட் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, விச் இஸ் அகெயின்ஸ்ட் அண்ட் இல்லீகல் ஒன். ஓகே, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கிரிமினல் நம்ம இனிஷியேட் பண்ண கம்ப்ளைண்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? நிறைய பேர் இப்போ கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க, விஷ்ணு ஒன்றுமே பண்ண முடியாதா, ஏன் எதுவுமே நடக்கலன்னு. அப்படியெல்லாம் இல்லை. அந்தந்த ப்ரொசீடிங்ஸ்க்கான டைம் அது நம்ம கொஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இங்கே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் செக் பவுன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. லீகல் நோட்டீஸஸுமே அனுப்பியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வர ஒரு ரிப்ளை என்னவா இருக்கு அப்படின்னா, நோட்டீஸோ சம்மனோ எல்லாமே ரிட்டன் ஆக ஆரம்பிக்குது. வை பிகாஸ் விஷ்ணு இஸ் நாட் இன் தட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு வருது. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாரும் திரும்ப இப்போ கிரிமினல் கம்ப்ளைண்ட் இனிஷியேஷனுக்கு டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. இன்னொன்று அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் அவர் சைட்லேருந்தும் வந்தது. பட் இட் இஸ் லைக் நோவே ரெலவெண்ட். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தாண்டி என்ன ஆகுது? ஓ, என் பொண்டாட்டி மாதிரி சம்பாதிங்க, என் குழந்தைங்க பாவம், அவங்க பாவம், இவங்க பாவம், நான் டான்ஸ் ஆடுறது உங்க கண்ணை உறுத்துதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு நிறைய வந்தது. இப்போ ஒரு வீடியோஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ இல்லையோன்னு தெரியாது. இன்பாக்ஸ் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்துடும் பாதிக்கப்பட்டவங்க கிட்டேருந்து. நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்திருக்கு, எங்களுக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது. அதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம், நேற்று நடந்த கனெக்டட் விஷயத்தை பார்க்கும்போது ஜாஸ்தி இதில் அஃபெக்ட் ஆனவங்க லேடிஸ் தான். அது நம்ம நேத்தோட விஷயத்து கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு ரிலேட்டபிளாக சொல்கிறேன். நான் ஓகே, அவர் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் காலில் அவர் பேசின ரெக்கார்டிங்லாம் நம்ம கேட்கணும். இன்ஸ்டாகிராமில் அவர் நிறைய பேருக்கு காமிச்ச மெசேஜ்லாம் கூட எவிடன்ஸாகவே இருந்தது. இப்போது
அவரு அந்த துணியில பதில் கொடுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. எக்ஸாக்ட்லி. ஆனா அவர் அப்படி கொடுத்திருக்காருன்னா அவரோட மனசுல என்ன நினைச்சு அதெல்லாம் பேசியிருந்திருப்பாரு, என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற எக்ஸாக்ட்லி ஒன்று. இப்போங்க நான் சொன்ன மாதிரி சேம் பேட்டர்ன், அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் முன்னாடி நிறைய டைம் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லார்கிட்டையும் சேம் பேட்டர்ன் ஆஃப் யூஸ் பண்ணியிருப்பேன். இது நாட் ஒன்லி வித் ரிலேட்டட் டு ஃபாரெக்ஸ் மட்டும் கிடையாது. ஈவன் நேற்று பார்ட் 1 வீடியோ அப்லோட் ஆச்சா, இன்னைக்கு பார்ட் 2 வீடியோஸ் அப்லோட் ஆச்சா, எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் அவர் யூஸ் பண்ண வே ஆஃப் டெக்ஸ்ட் ஃப்ளர்ட்டிங் இஸ் அகெயின் அ சேம் பேட்டர்ன். ஓகே, அதுவும் சேம் பேட்டர்ன். விஷ்ணுஸ் லைக் அந்த சேம் பேட்டர்ன் பிராண்டிங் போல அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணாலும் யாரை ஏமாத்தினாலும் ஐ யூஸ் சேம் ஃபார்மேட் ஆஃப் டெக்ஸ்ட். அந்த சொல்லுவோம்ல ஸ்டோரி ஒண்ணுதாங்க, லவ் லெட்டர் சேம் தான். ஓகே, ஒரு ஐடியா. ஆமா, மல்டிபிள் லொகேஷன் அதேதான். லவ் லெட்டரும் பிசினஸ் லெட்டரும் அதே தான். நான் வெறும் 2 மட்டும் மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் அந்த இடத்துல. அந்த மாதிரி தான் என்னால நிறைய விஷயத்தை ரிலேட் பண்ண கூடிய இடத்துல வந்து நேற்று நான் இருந்தேன். அந்த வீடியோஸ் பார்க்கும்போது நேற்று இம்மீடியட்டா அவ்வளோ கால்ஸ். பிகாஸ் திரும்ப என்னடா எல்லாம் விஷ்ணு ஃபாரெக்ஸ் ஸ்கேம் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம், எல்லாமே அடிக்குதே அப்படின்னு பார்த்தா மேம் வீடியோ வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளாவே இது சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ஐ திங்க் ஏப்ரல் 15th நினைக்கிறேன் இல்லையா? பிகாஸ் 15th வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ வந்ததை பார்க்க முடிஞ்சது ஃப்ரம் நிட்டோ ஆர்கானிக்ஸ் பேஜ். என்னன்னா இந்த மாதிரி என் ஃபோனை வந்துட்டு யாரோ திருடிட்டாங்களா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஹேக் பண்ணிட்டாங்க, ஃபோன் இந்த இடத்துல வந்து நான் லாஸ்ட் ஆயிடுச்சு ஃபோனு, அதனால ஃபர்தர் வந்து என்னன்றது ஐ லெட் யூ நோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் அங்கே போட்டிருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக வரல. எனக்கு இன்னும் சில டெக்ஸ்ட் வந்தது, அதெல்லாம் நான் பார்க்கல மேம். அவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுமே இல்லை, அது டெலிட் ஆயிருக்கா இல்லை இன்ஆக்டிவ் ஆயிருக்கான்றதுலாம் என்னன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. சரி, ஓகே, அதை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு பக்கம் லீகல் ப்ரொசீடிங்ஸ் போகிறது நம்ம போயிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய பேர் இப்போ என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, மேம் நாங்கள் இன்னும் பெருசாக அவரை நினச்சோம், ஓகே அவருக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஒன்று, அதாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், டிவிக்கேன்னு அவர் சொல்லி சுற்றிட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும். எனக்கு நிறைய பேர் த்ரெட்டன் வேற பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. அதுவும் சில பேருக்கு பயம் இருக்குது. என்ன த்ரெட்டன் பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியான விஷயம் தான். அவங்க நல்ல ரொம்ப அவேராக இருக்க பர்சனாக இருந்தால் அவங்க கிட்ட பம்பிட்டு போகிறது. ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தாங்கன்னா, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், நான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு, இது வந்து என்ன சொல்றது, ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கிட்ட இருந்து, கான்ஃபிடென்ஷியல் சோர்ஸ் கிட்ட இருந்து இந்த விஷயம் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், திரும்ப திரும்ப நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. யாரு எவ்வளவு பெரிய தப்பு பண்றவங்களா இருந்தாலும், ஈவன் சிட்டிங் பர்சனாவே இருந்தாலும், ஏதோ ஒரு அத்தாரிட்டில அவங்க மேல தப்புன்னு தெரிஞ்சா அவங்க உள்ள போய் தான் ஆகணும். ஒண்ணு. ரெண்டாவது, நாளுக்கு நாள் அதிகமா வளர்த்துட்டு இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, ட்ரேடிங் தான் பண்ணாராம். நான் ரொம்ப நாளா இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். மக்களுக்கே அந்த அவேர்னஸ் இப்போ வந்துருச்சு. சிம்பிளுங்க, நீங்க சும்மா உட்காந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் இமெயில காமிச்சிங்கன்னா என்ன விஷயம் அது? ஓகே. மூணாவது என்ன அப்படின்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வேலை அவர் சொல்ற மாதிரி தப்பி தவறி அவருக்கு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் இருந்ததுன்னா, ஒரு வேலை நான் சொல்றேன் அங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த மாதிரி சீட்டிங் பண்ற பர்சனுக்காக யாராவது வந்து நிப்பாங்களா? நிச்சயமா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. அது வந்து மணி வைஸா இருக்கட்டும், கேர்ள்ஸ் விஷயமா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் யாரும் இங்க வந்து கண்டிப்பா நிற்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கும் அதே மாதிரி மைண்ட் செட் இருந்ததுன்னா வேணா வந்து நிற்பாங்க, இருக்கலாம். பட் ஆனா ஒரு அத்தாரிட்டேட்டிவ்ல இருக்கவங்க யாரும் அவங்க அதுல இருந்து எஸ்கேப் பண்ணணும் தானே வெளில பார்ப்பாங்க. இன்னும் மோர் ஓவர் அந்த மாதிரி இந்த பர்சன் பின்னாடி யாரும் இருக்கிறத பார்க்க முடியல. இப்போ பீப்புள் தே லைக் ஸ்டார்டட் ரியலைசிங். என்ன சொல்றது அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட வாட் இஸ் இட், அவங்களோட பொண்ணு பையன் எங்க தானே படிக்கிறாங்க, அவங்களை நான் என்ன பண்றேன்னு பாரு, நீ 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, இப்படிதான் அந்த த்ரெட்டனிங் வே எல்லாமே இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. நம்ம இன்னொன்று நிறைய சந்தேகம் வந்தது, எப்படி ஒரு லேடிஸ் கிட்ட இவ்வளோ ஒரு எப்படி ஒரு அக்ரெசிவா பேச முடியுது, எப்படி இவ்வளோ ரூடா பேச முடியுதுன்னு நமக்கு இருந்துச்சு இல்லையா முன்னாடியே. அதோட எக்ஸ்டென்சிவ் விஷயம் தான் நேற்றும் இன்னைக்கும் அப்லோட் ஆன பார்ட் 2 அண்ட் பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ. ஓகே. ஆனா அந்த தைரியத்துக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? என்ன பண்ணிட முடியும், யாரு வெளில கொண்டு வந்துருவாங்க? நேத்தே இதை யோசிங்களேன், இவ்வளோ நாள் கேர்ள்ஸ் விஷயம் நம்ம எல்லாமே சொல்லிட்டேன். நான் ஏன் சேம் பேட்டர்ன் சொன்னா அதையும் நான் இங்க சொல்லிடுறேன். அந்த சாட் அவங்களே அதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பார்ட் 1ல வந்து அவங்க சில இது போட்டிருந்தாங்க இந்த இடத்துல. அதாவது இது எல்லாரும் வந்துட்டு, ஏன்னா நம்ம நிறைய சொல்லிட்டு விஷ்ணு இஸ் கைண்ட் ஆஃப் பர்சன், ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. ஓகே, நம்ம நிறைய வீடியோ போட்டோம், வீடியோ வந்துட்டு எடிட் ஆயிட்டு இருக்கு, லோட் ஆயிட்டு இருக்குன்னு அது ஒரு பப்ளிசிட்டி தேடினாரு. ஓகே, இன்ஸ்டாகிராம் தான் என் பொழப்புனே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இதுல இருந்தா எனக்கு வருமானம் வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, இப்படிலாம் இருக்கும்போது அவரோட அக்கௌண்ட்ல இருந்தே வந்தது. இது எப்படி ஆகுது பாருங்க. ஏன்னா அதுல அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஏப்ரல் 15th நைட் எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் a real incident அவங்க அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இவர் எப்ப சொன்னாரு, ஏப்ரல் 15th ஃபோன் காண போச்சு, ஓகே, யாரும் வாட்ஸ்அப்போ இன்ஸ்டா டெக்ஸ்ட் வந்தா நம்பாதீங்கன்னு அப்பவே எனக்கு நிறைய வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, நம்ம அடுத்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா வீடியோல இருக்கிறது அவர்தானே. அதுதான் என்ன சொல்ல முடியும், மாஃப்னு சொல்வாரா, ஏஐன்னு சொல்வாரா, இல்ல என்ன சொல்வாரு அந்த இடத்துல? நல்லா வாங்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துருக்காரு அந்த இடத்துல. ஓகே, இன்னொன்னு லைவ் அவங்க எவிடன்ஸ் காமிக்கிறாங்க. இப்போ 1 hour பிஃபோர் எல்லா வீடியோவும் டெலிட் ஆயிருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 டெலீட் பண்ணீங்க. ஓகே, எதுக்குங்க போனை ஹேக் பண்ணாங்க, நெட் ஆர்கானிக் ஸ்பேஸ்ல இருந்து போட்ட வீடியோ ஏன் டெலீட் பண்ணீங்க? வாட் இஸ் தி நீட் ஆஃப் டூயிங் தட்?
ஒரு 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 யூஸ்மே கிடையாதுல்ல அதனால. ஆமா. ஓகே, இது கொஞ்சம் அவருக்கு தெரியல போல, பாவம் வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு, எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சிருவாங்க. நேத்துல இருந்து வேற வேற அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூடியூப், வேற வேற அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே சர்க்குலேட் ஆயிருக்குன்னு சொன்னா தெரியல. பீப்புள் லைக் எப்படின்னு தெரியல. நம்ம அப்போ பேசுனது எல்லாருக்கிட்டையும் நேத்தில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அரௌண்ட் 50 கால்ஸ் வந்திருக்கும் மினிமம். நான் சொல்றது எல்லாம் டெக்ஸ்ட், மேம் இதை நீங்க ப்ரூஃபா வச்சுக்கோங்க, இதை ப்ரூஃபா வச்சுக்கோங்க. நான் ஒரு வேலை நான் வந்து ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்த பரப்புற மாதிரி இருந்தாலோ இல்ல மக்களை நான் இங்க பேனிக் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த 50 பேர் இன்பாக்ஸ் வந்திருப்பாங்களா, இல்ல கால் பண்ணிருப்பாங்களா? மேம் விஷ்ணு அப்படியே பாருங்க எவ்வளவு அளவுக்கு மக்கள் இங்க புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. மேம் அவர் கேரக்டர் பத்தி இமீடியட் டெலீட் பண்ணிடுவாரு, ஏதோ ஒன்று பண்ணிடுவாரு, இருந்தாங்க இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன், இதை நான் விஷ்ணு அக்கௌண்ட் அவர் ஏமாத்துவாரு, நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கூட எடுத்திருக்கேன், உள்ள போயிட்டு விஷ்ணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எடுத்திருக்கேன், நீங்க இதை ப்ரூஃபா யூஸ் பண்ணிக்கோங்க மேம், பிகாஸ் யூ ஷுட் நாட் எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி அங்க கொண்டு வந்துட்டு இருந்துட்டு. இல்ல அப்படி யாரெல்லாம் மீட் பண்றாரோ, யார்கிட்ட எல்லாம் பிசினஸ் பத்தி பேசணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் அதே அப்ரோச்ல பாக்குறாருன்னா பொண்ணுங்கனாவே அப்ஜெக்டிவா தானே இருப்பாங்க. அப்ப செக்ஸ் ஆப்ஜெக்ட் தானே பொண்ணுங்கனா உங்களுக்கு இந்த இடத்துல. நேத்து அந்த வீடியோல வாய் கூட கூசுது சொல்றதுக்கு, எதுக்கு காண்டம் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? வாட் இஸ் தி லைக் யூஸை விட்டுருங்க, என்ன பர்பஸ் அது? அதில் அவங்க ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்பாங்க, இது என்ன சிகரெட்டா? சரி, நிறைய பேர் போகிற இடத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு இடத்துக்கு சிகரெட்டே ஃபஸ்ட்டு கேரி பண்ணி போக மாட்டாங்க. ஒரு பார்ட்டிக்கு போகிறவங்க ஓகேங்க, ஏதோ ஒன்று கையில் இருக்கிற பியர் பாட்டில் கூட பார்க்க முடியுது, எல்லாமே ஓகே. இவர் அதான் சொன்ன, ஏதோ நினச்சி போயிருக்காரு, வசமாக ட்ராப்பில் போய் சிக்கிட்டார். ஓகே, எவ்வளோ நாள் தான்? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றது தான் விஷயம் இந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது, கேட்குற கொஸ்டின் எல்லாம் நியாயம் தானே. சரி, என் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி இந்த இடத்துல தப்பிக்க முடியாது. ஒய்ஃப் இஸ் பிரெக்னென்ட், இன்னும் ஐ திங்க் ஒரு 50 டேஸ்க்குள்ள உங்களுக்கு டியூ டேட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, அது எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. அப்படி இருக்கும், நீங்க எதுக்காக அதை கூடவே வச்சுட்டு எதுக்கு சுத்துறீங்க அந்த இடத்துல? ரொம்ப பெத்தட்டிக்கான சிச்சுவேஷன். கண்டிப்பா. இப்போ அங்க அந்த பொண்ணு எல்லாம் கேட்பாங்க, இந்த பொண்ணு கூட சேர்ந்து தானே பேசிச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் சி வி ஷுட் திங்க் ஆஃப், நான் இந்த இடத்துல சரி தப்புன்றதை தாண்டி அந்த பேச வச்ச விதம் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, ஏன்னா இப்போ லாலே நமக்கு ஒன்று இருக்கு, டைரக்ட் கன்சர்ன் கொடுக்கறது ஒன்று இருக்கு, கெட்டிங் கன்சர்ன் பை வே ஆஃப் த்ரெட்னு ஒன்று இருக்கு. ஓகே, ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட வெளியே வரும்போது நமக்கு என்னன்றது தெரிய வரும். ஒன்று. இன்னொன்று, இப்பயும் மக்கள் உட்காந்துக்கிட்டு ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே இதில் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி யாராவது கேர்ள்ஸ் அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக அவங்க வெளியே வரலாம். ஒன் திங். ரெண்டாவது, எல்லாருக்கும் இருக்க பயம் இப்போ என்னவா இருக்குன்னா, ஐயோ என்னோட ஐடென்டிட்டி வெளில வந்துட்டா அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ எல்லாருக்குமே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆஸ் பர் பிஎன்எஸ் ஆக்ட், முன்ன வந்து ஐபிசி, இப்போ பிஎன்எஸ் ஆக்ட், விக்டிமோட ஐடென்டிட்டி வெளியில ரிவீல் பண்ணக்கூடாது. ரிவீல் பண்றவங்களுக்கு மினிமம் 2 years ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்கு. இது நம்ம அன்எசிட்டி கேஸ்ல பெரிய இஷ்யூ ஆச்சு, எல்லாரும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அவங்க ஐடென்டிட்டி வெளில வந்து போலீஸ் ஆஃபீஸரே அந்த ஐடென்டிட்டியை வெளியே விட்டாங்கன்னு சொல்லி அந்த ரைட்டர் மருது பாட்டி இன்னும் சில பேர் உள்ள கொண்டு வந்துட்டு அவங்க மேல இப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி எதுக்காக மக்கள் இங்க பயந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, யோசிக்கிற மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் மாதிரி இங்க தெரியல. இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இவரோட இந்த திருட்டுத்தனம்லாம் தெரிஞ்சு இவ்வளோ கேவலமா கேர்ள்ஸ் கிட்ட ஒரு செக்ஸ்டிங்கோ ஃப்ளர்ட்டிங்கோ பண்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா யாரும் விஷ்ணுக்காக வந்து நிக்க போறது கிடையாது. அதையும் மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எல்லாம் உட்காந்துட்டு யாராவது பண்ணட்டும் நான் வரேன் அப்படின்னா அப்ப யாரு வருவா இந்த இடத்துல? நேற்று நாள் நிறைய பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் நம்ம செகண்ட் ஃப்ளோர் சேனல்ல வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஈவன் வேற வீடியோஸ்ல கூட இன்னும் நிறைய பேர் டாக் பண்ணிருந்தாங்க, ஏன் அட்வொகேட் இன்னும் அந்த வீடியோ பத்தி பேசல, ஏன் அதை பத்தி பேச நம்ம 2 பேரையும் சேர்ந்து இங்க டாக் பண்ணிட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்ம இன்னும் நிறைய பேருக்கு என்னன்னா, லாஸ்ட் டைம் நம்ம பேசினப்பறம் நிறைய ரியலைசேஷன் கிடைச்ச நிறைய பேர் வெளில வந்திருக்காங்க. இப்போ வந்தாலும் எல்லாரும் லேடிஸா இருக்கிறதுனால திரும்ப நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு தெரியாம கொடுத்துருக்காங்க, காலேஜ் கோயிங்கா இருக்காங்க, ஜஸ்ட் மேரிடா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இல்லாதவங்களா இருக்காங்க, பரம்பரை சொத்தை வித்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோலாம் இருக்கும் போது அவங்க பயப்படுறாங்க. பட் எதுக்காக பயப்படுறாங்கன்றது தான் இங்க பெரிய ஃபேக்டராகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் வந்து அந்த வீடியோவை பற்றி நம்ம எப்படி எடுத்துன்னு பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. திரும்ப ஒய்ஃபு குழந்தைங்க, அப்போ மற்றவங்களாம் என்ன இங்க இது பார்க்கும் போது கோவம் வருது கண்டிப்பா. ஐயோ என் குழந்தைங்க இதை பார்த்தா என்ன ஆகும்? அப்ப நீ வந்து உன் வீட்டுக்கு உங்க குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்க ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப ஊர்ல இருக்கவங்க பொண்டாட்டி எல்லாம் நீங்க போயிட்டு இது சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு இந்த விஷயம். அவரு எந்த கட்சியிலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயல் கிடையாது. ஆனா அவர் அடிக்கடி ஏதோ ஒரு தாவேக கட்சியில ஒரு அது ஓபனாவே நம்ம சொல்லாமே ப்ரொஃபைல்ல இருக்கு. டிவிகேவை யூஸ் பண்ண, தமிழக வெற்றி கழகம் யூஸ் பண்ணி தான் நான் பெரிய இது அதுன்னு இவர் தாங்க போயிருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கட்சியை சார்ந்த அஃபீஷியல்ஸ் கூட இல்ல அப்பாயிண்டட் மெம்பர்ஸ் கூட யார் கூடயாவது ஒரு டிக்னிட்டரிஸ் கூட யார் கூடயாவது ஒரு போட்டோ நிச்சயமா இல்ல. இன்னும் சில பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, மேம் அந்த போலீஸ் அஃபிஷியல் கூட எல்லாம் ஒரு போட்டோ, நம்ம இந்த இஷ்யூலாம் போயிட்டே இருக்குல்ல, 2-3 போலீஸ் அஃபிஷியல்ஸ் கூட ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்தாரு. மேம் இப்போ அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான். இது நல்ல ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதே திரும்ப நான் அன்எசிட்டி கேஸ் தான் ரெஃபர் பண்ண விரும்புறேன். நிறைய மினிஸ்டர்ஸ் கூட அந்த அக்யூஸ்ட் போட்டோ எடுத்திருந்ததா இருக்கட்டும், என்ன சொன்னாங்க கோர்ட் அப்போ? எங்கேயாவது பார்த்தப்போ யார் கூட வேணா போட்டோ எடுக்கலாம். விச் டசன்ட் மீன் தட்
அவங்க இவங்க நல்லா பழக்கம், அவங்களுக்கு இவங்கள தெரியும், இல்லை இவங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதில் குவார்டர்ஸில் இருக்காங்க தாய்ஷால, இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்கன்னு. சி போலீஸ் சம்வன் லைக் எங்கேயாவது தப்பு நடந்ததுன்னா தட்டி கேட்குற இடத்துல இருக்காங்க. அவங்களே எப்படி தப்புக்கு உறுதுணையாக இந்த இடத்துல இருப்பாங்க? ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, மேம் ஆல்ரெடி நாங்கள் விருகம்பாக்கம் ஸ்டேஷன் போயிட்டோம், இந்த ஸ்டேஷன் போய்ட்டு கம்ப்ளைண்ட் எடுக்கல வைக்கலன்னு. இன்றைக்கி சொல்கிறேன், எல்லாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எடுக்கலன்னா அடுத்தது நம்ம கோர்ட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. டைரக்ஷன் வாங்கி இந்த ப்ராப்பராக என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் போட வைங்க, இல்லைனா இந்த பர்சனை என்னன்னு கூப்பிட்டு விசாரிங்கன்னு கோர்ட்டில் சொல்லும்போது போலீஸ் கேட்டு தானே ஆகணும், இல்லைனா இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஸோ இது யாருக்குமே புரியலையா, இல்லை எதை யோசிச்சு இன்னும் பயந்துட்டு இருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியல. இல்லை நம்ம வெளியில் மோசமானவங்களா இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயாவது நம்ம லாயலாக உண்மையாக இருக்கணும்ல. ஏன்னா அதானே சொல்லுவோம், நீ ஊர் உலகத்துக்கு எப்படி வேணா உனக்கான பர்சன் கிட்டே அட்லீஸ்ட் நீ ட்ரூவாரு அப்படின்னும் போது அங்கேயே போய் உங்களோட வேலையை காட்ட இது பண்ணிருக்கேன். யாருக்குமே நான் நல்லவனா இல்லாமல் எப்படி நல்லவன உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கு பேஸ் இந்த ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டி. அப்போ எதை நம்பி ஒன்று வந்து எல்லாரும் இது பண்ணுவாங்க? கிடையாதுல்ல. நான் ஏன்னா எனக்கு என்னையும் அறியாமல் பாருங்களேன், ஒன்று வருது. இவ்வளோ நாள் நான் அந்த அதிர்ந்த கூட உங்களை அப்படிங்கிறத தாண்டி நான் பேசினது இல்லை. பட் ஆனால் அவ்வளோ ஒரு கேர்ள்ஸுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது இந்த பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு தான் எனக்குமே தெரியல. ஏன்னா ரீசெண்டாக சில விஷயங்களும் வந்தது. இஸ் பீன் லைக் ட்ராவலிங் டு மெனி பிளேசஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக அப்படிங்கிற விஷயமும் எனக்கு வந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு கான்வர்சேஷனாக கேட்கறதுக்கும் எவிடன்ஸாக கொண்டு போகிறதுக்கும் வேற. சிம்பிளாக ஒரே விஷயம் தான், நம்ம கிட்ட மக்கள் நம்பி வந்து இவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னும் போது சம்திங் இல்லை, எவ்ரி திங் இஸ் ராங். அதுதான் விஷயம். ஒன்று மாட்டிருக்கு. இப்போ எல்லாம் எப்படி திரும்ப ஆயிட்டாங்க, கர்மா இருக்கு, கர்மான்னு ஒன்று இருக்குங்க. அவர் பாருங்க வசமா சிக்கிட்டே இருக்காரு, அவர் இன்னும் சிக்க தான் போறாருங்க. எனக்கு இப்போ அந்த பயம் போயிடுச்சு. வி ஆர் ரெடி டு கம் அவுட் அப்படிங்கிற அளவுக்கு பீப்புள் இந்த ஒரு 1 மந்த்தா ஹார்ட்லி ஒரு 20 days 15 daysல மக்கள்கிட்டே மாற்றம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அவர் ஏமாத்தினப்ப கூட வரல, பெண்களை இந்த அளவுக்கு கேவலமா யூஸ் பண்றாருன்னு தெரிஞ்ச அப்புறம் யாராலையும் ஏத்துக்க முடியாம கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்மா நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுல்ல, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் இப்போ அதுதான் சொன்னேன், ஏங்க எல்லாம் உட்காந்து அவங்க பண்ணுவாங்கன்னா யாருங்க பண்ணுவாங்க இந்த இடத்துல? ஓகே, பாதிக்கப்பட்டவங்க தைரியமா ஒரு விஷயம் இங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எனக்கு பயமா இருக்கு, என்ன ஏதாவது பண்ணிட்டாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நமக்கு விக்டிம் ப்ரொடெக்ஷனும் இருக்கு, விட்னஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் போலீஸ் கோர்ட் எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துல. அப்ப எதுவுமே இல்லை, நம்பிக்கை இல்லை, நான் எதாவது பண்ணிடுவேன், அவர் எதாவது பண்ணிட்டு வரணும்னு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அப்ப திரும்ப எப்படி திரும்ப ஆகும் விஷ்ணுக்கு? இவங்க நமக்கு பயந்துட்டாங்கப்பா, இவங்க எதுவுமே போல, இவங்களை திரும்ப அடிக்கலான்ற ஒரு விஷயம் வருமா? இல்லை நீங்கள் தைரியமாக வெளியே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விஷயம் கான்ஃபிடென்ஷியலாக இங்கே ப்ரொடெக்ட் பண்ணப்படும். காவல்துறை தரப்புல இருந்து உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் கொடுக்கப்படும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஆஃப் ரெஜிஸ்டரிங் கம்ப்ளைண்ட்டே இந்த இடத்துல. ஆமாங்க, இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க ஒரு விக்டிம், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது ப்ரொடெக்ஷன். அவங்க தாராளமாக கம்ப்ளைண்ட்ல எழுதி கொடுக்கலாங்க. எனக்கு பயம் இருக்கு, இவரால வந்து எனக்கு எதாவது நடந்துருன்ற பயம் இருக்கு, என்ன இந்த மாதிரிலாம் அவர் த்ரெட்டன் பண்ணியிருக்காருன்னும் போது அப்போ அதுக்கான வேலையை உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் போலீஸ் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. நிச்சயமா கொடுத்துதானே. அதே மாதிரி அவர் பண்றாருன்னா அடுத்தது போலீஸ் இருக்கு, அடுத்தது கோர்ட் இருக்கு, இவ்வளோ விஷயம் இருக்குல்ல இந்த இடத்துல. ஏன்னா ஸ்டில் சில பீப்புளுக்கு, எனக்கு காலிலேருந்து பேசினவங்களுக்குமே வந்து அந்த ஒரு பயம் இன்னும் இருக்கு. ஆமா, ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அப்படியெல்லாம் அவரால் ஒண்ணுமே பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் 200% உண்மையான ஒரு விஷயம்.